தினந்தோறும் ஆனந்தமான விடியல்தான். ஆனால் அனைத்து நாட்களும் ஒன்று போல இருக்காது. எங்கே எப்போது உடல் நலம் கெடும் என்று யாராலும் கணிக்க முடியாது. யாரேனும் மயங்கி விழுந்து கிடந்தால் அவருக்கு இது போல உதவுங்கள். உங்கள் சுற்றுப்புறம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கவனியுங்கள். அந்த மனிதரின் தோலை பலமாக தட்டி நலமாக உள்ளாரா என்று சத்தமாக கேளுங்கள். அந்த மனிதர் அசைவற்று கிடந்தால் ஆம்புலன்ஸை உடனே அழைக்குமாறு அருகில் இருப்பவரிடம் கூறுங்கள். அவரின் நெஞ்சின் ஏற்ற இறக்கத்தை வைத்து சுவாசிக்கின்றாரா இல்லையா என்பதை கவனியுங்கள். அவர் சுவாசிக்கவில்லை என்று தெரிந்தால் உடனே CPR-ஐ துவங்குங்கள். உங்களின் பலம் நிறைந்த கையின் உள்ளங்கையை அவரின் நெஞ்சுக்கூட்டின் நடுவில் வைத்து மறு கையை அந்த கையின் மேல் வைத்து விரல்களை கோர்த்துக் கொள்ளவும். உங்கள் முழங்கைகள் வளையாமல் நேராக வைத்து தோள் இரண்டும் கைகளுக்கு நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். 5 சென்டிமீட்டர் வரை நெஞ்சு உள்ளிறங்குமாறு அழுத்துங்கள். நிமிடத்திற்கு 100 முதல் 120 முறை அழுத்த வேண்டும். 30 முறை வேகமாகவும் கெட்டியாகவும் அழுத்திய பின்னர் அவரின் வாயோடு வாய் வைத்து 2 முறை பலமாக ஊதுங்கள். அவரின் வாயை திறப்பதற்கு அவர் தாடையை உயர்த்தி தலையை சாயுங்கள். அவரின் மூக்கை அடைத்து பிடித்து நொடிக்கு 1 முறை என 2 முறை வாய்க்குள் காற்றை ஊதி நெஞ்சின் ஏற்ற இறக்கத்தை கவனியுங்கள். இப்படி 30 முறை செய்த பின்னர் 2 முறை காற்றை ஊதியபடி இருக்கவும். அவர் சுயநினைவுக்கு வரும் வரை அல்லது அவசர சிகிச்சை மருத்துவ பணியாளர் வரும் வரை இதை தொடர்ந்து செய்யுங்கள். வாயோடு வாய் வைத்து காற்றை ஊதுவதில் சிரமம் இருந்தால் நிறுத்தாமல் தொடர்ந்து நெஞ்சினை